திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அம்பேத்குமாரை ஆதரித்து திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் வந்தவாசி தேரடி வீதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். எந்த நிலையில் இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்னொன்னு நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார். இப்ப அவர் இல்ல, அமைச்சராக இல்ல, நல்லவேளை வேட்பாளராக கூட வாய்ப்பு இப்ப அவங்களுக்கு கொடுக்கல. அது எதுக்கு அது உங்களுக்கு தெரியும். வேளாண் பொறியாளராக இருந்த முத்துக்குமாரசுவாமி அவரு தற்கொலை செய்து கொண்டார். ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? அமைச்சருடைய மிரட்டல், அமைச்சருடைய உருட்டல், அமைச்சருடைய அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது நாடறிந்த உண்மை. அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் வலியுறுத்தி வற்புறுத்தினார்கள். ஆனால் இந்த ஆட்சி சிபிஐக்கு முயற்சிக்கல. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, சிஐடிக்கு அந்த வழக்கை மாற்றி ஒரு கண்துடிப்பாக அந்த வழக்கை நடத்தி முடிச்சு அவரை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. நான் இப்போ இந்த கூட்டத்தில், இந்த மாவட்டத்தில் உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக்க விரும்புவது 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் கலைஞர் தலைமையில் உருவான அடுத்த நாள் அந்த அமைச்சராக இருந்த அவர் மீது போடப்பட்ட வழக்கிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார, அந்த வழக்கை மீண்டும் எடுத்து உரிய தண்டனை நிச்சயமாக உரியவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதற்கு போலீசும் உடந்தையா போயிருக்கு. ஆக போலீஸ் உடந்தையா போயிருக்குன்னா ஆளுங்கட்சியுடைய மிரட்டல், அந்த மிரட்டலுக்கு பயந்து போலீசும் துணை போயிருக்கு. ஆக இந்த வழக்கு நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எடுக்கிறப்ப யார் யார் துணை போனாங்க, எந்தெந்த அதிகாரிகள் துணை போயிருக்கிறாங்க, அவங்களையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை நிச்சயமாக திமுக ஆட்சியில எடுப்போம் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 5 முறை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். 5 முறை ஆட்சியில் இருந்தப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள், திட்டங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அண்மையிலே கூட நமக்கு நாமே பயணத்தை நான் நடத்தினேன். இந்த வந்தவாசி பகுதிக்கு வந்தேன். இந்த வந்தவாசி பகுதியில நடந்தே வந்தேன். இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்திச்சேன். அது மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்றேன். விவசாயிகளை பார்த்தேன், நெசவாளர்களோடு பேசினேன், அதே போல தொழிலாளர்களோடு, வணிக பெருமக்களோடு, மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்த சகோதரிகளோடு, இளைஞர்களை, மாணவர்களை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர் பெருமக்களை, இப்படி எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சேன். அப்படி சந்திச்ச நேரத்தில் அவங்க சொன்னதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இப்போ நம்ம 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கிறோம். 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை நாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில கலைஞர் தலைமையில ஆட்சி அமைந்திட வேண்டும்.